மனோஜ், இப்போ இந்த ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு, அங்க இருக்கிற நிலவரம் என்ன, அங்க இருக்கிற கட்சியினருடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறது, அவர்களுடைய எதிர்வினை என்னவாக இருக்கிறது மனோஜ்? கார்த்திக், அதாவது இந்த ஓட்டு எண்ணிக்கை துவங்குவதற்கு முன்பாகவே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் தங்களுக்கு ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்கும் என்று நம்பியிருந்தார்கள். அதனுடைய அடிப்படையிலேயே தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்ட பொழுது அவர்களுக்கு ஒரு பெரும்பான்மையான முன்னிலையானது கிடைத்துக் கொண்டே இருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த நிலையானது மாறி இருக்கிறது. ஐக்கிய ஜனதாதள கூட்டணிக்கு தற்பொழுது முன்னிலை கிடைத்திருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து 80க்கும் அதிகமான இடங்களில் முன்னிலை இருக்கிறார்கள். ஆனாலும் இது குறித்து நாம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சிலரிடம் பேசும் பொழுது அடுத்தடுத்து வாக்குகள் எண்ணப்படும் பொழுது தங்களுடைய கட்சிக்கு சாதகமாக முடிவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், தற்பொழுதுதான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலமாக வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே குறிப்பிட்ட சில பகுதிகளில் இது போன்ற ஒரு மாறுபாடு இருந்தாலும் கூட இன்னும் பல்வேறு நகர்ப்புறம் சார்ந்த பகுதிகளுக்கு வரும் பொழுது அது தங்கள் கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. தற்பொழுது நம்மோடு ஒரு பீகார் வாழ் தமிழர் இருக்கிறார். அவரிடம் இந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் கேட்கலாம். சார் வணக்கம். அதாவது தற்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கும் அந்த ஐக்கிய ஜனதா கூட்டணிக்கும் இடையிலே ஒரு கடும் போட்டியாக இது நிலவி கொண்டிருக்கிறது. காலையில் பாரதிய ஜனதா கட்சியானது முன்னிலையில் இருந்த பொழுது தற்பொழுது ஐக்கிய ஜனதா கூட்டணி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி நான் தமிழ் சங்கத்தில் செக்ரட்டரியாக இருக்கேன். இது நீங்கள் இந்த பர்டிகுலர் இருவருக்கும் பயங்கரமான போட்டி நிலவுகிறது. காலையில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டில் வந்த ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு நல்ல பொசிஷன் இருந்தது. இப்போ ஜேடியு நல்ல லீடிங்கில் இருக்காங்கன்னு நியூஸ் வந்துட்டுருக்கு. இதனுடைய மாற்றங்கள் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா சாயந்தரம் தான் தெரியும் என்ன பொசிஷன்னு. இவங்க 2 பேரும் கடுமையான போட்டி நிலவ இருந்தாலும் எந்த கட்சி முன்னிலைக்கு வரணுன்னு சாயந்தரம் சொல்ல முடியும். ரொம்ப நன்றி. சரி, இப்போ தொடர்ந்து இந்த பீகாரை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது? ஒரு இந்த டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அஜெண்டாவை நோக்கி போறாங்களா, இல்லை தொடர்ந்து ஐக்கிய ஜனதா கூட்டணியோட நிதிஷ்குமாரோட தலைமையின் கீழ் வரணும்னு நினைக்கிறாங்க? மனநிலைமை எப்படி இருக்குது? அந்த மனநிலைமை கேட்டிங்கன்னா இவங்களுடைய டெவலப்மெண்ட்டை பற்றி தான் அவங்க பார்க்குறாங்க. மக்களுக்கு என்ன தேவை, டெவலப்மெண்ட்டு எவ்வளோ நல்ல பண்ணுறாங்க, அதுதான் முக்கியமாக பார்க்குறாங்க. முன்ன மாதிரி கிடையாது. முன்னெல்லாம் படிக்காதவங்க இருந்தாங்க, இப்போ படித்தவங்களாம் வந்துட்டாங்க. பீகார் டெவலப் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதனால் நீங்கள் ஆட்களை வச்சு எடை போட முடியாது. அவங்களோட என்ன செஞ்சாங்க அதை வச்சு எடை போடணும். அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் தெரிஞ்சிடும் சாயந்தரத்துக்குள்ள. கார்த்திக், அதாவது வளர்ச்சியை நோக்கி மக்கள் வாக்களித்ததாகவும் அதனுடைய அடிப்படையிலேயே இங்கு வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் இருக்கும் என்பதும் அவருடைய கருத்தாக இருக்கிறது. கார்த்திக்.